ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கன் வர்சஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. நிஃப்டி 50 252 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 24,253 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. ஆனால் அன்றைக்கி 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நிஃப்டி 50 பாசிட்டிவ் போச்சு. பேங்க் நிஃப்டி 456 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 55,857 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 851 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 77,738 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் இருக்குது. ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் 1% பாசிட்டிவில் இருக்குது, பேங்க் ஆஃப் பரோடா ஃப்ளாட் பாசிட்டிவ், கனரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஃபெடரல் பேங்க் நெகட்டிவ் 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஐசிஐசிஐ பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது, 70 ருபீஸை கிராஸ் பண்ணியிருக்கு, இண்டஸ்இண்ட் பேங்க் 3% இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்குது, கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1.5% பாசிட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் பாசிட்டிவ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 1% மேலே நெகட்டிவில் இருக்குது, எஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. இந்த டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவில் போகிறதுக்கு குளோபல் லெவலில் வார் நடந்துச்சுன்னா மொத்த மார்க்கெட்டும் கீழும், ஆனால் அந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் மேலே போகும். அது மாதிரி இன்றைக்கி டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் குறிப்பாக ரீசெண்ட் டைமில் டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் மேலே போகிறதுக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில், அதாவது குறிப்பாக டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்டிங் ஜாஸ்தி பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் 20 இப்போ 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸோட ஸ்பெண்டிங் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. 27 அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸுக்கு ஒதுக்குற பட்ஜெட்டு இந்தியன் ஆர்மி செக்மெண்ட்டுக்கு 19% கொடுக்குறாங்க, நேவிக்கு 31% போகுது, ஏர்ஃபோர்ஸுக்கு 41% அலாட் ஆகுது, டிஆர்டிஓ ரிசர்ச் அண்ட் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதுக்கு ஒரு 8% போகுது. அப்படி தான் அவங்க அலாகேட் பண்ண ஃபண்டு வந்து பிரித்து கொடுக்குறாங்க. இதில் டிஏஎம் கேபிட்டல் இன்றைக்கி சில ஸ்டாக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங், நியூட்ரல் ரேட்டிங் அப்படி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸுக்கு டிஃபென்ஸுக்கு $15 ட்ரில்லியன் ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறதாட்டம் அப்டேட் வந்திருக்கு. ரீசென்ட்லி இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. கார்டன் ரீஸ் பில்டர்ஸ் நேற்று ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சூப்பர் ரிசல்ட்ஸு ப்ளஸ் நல்ல ஒரு டிவிடனும் கொடுத்துருந்தாங்க. அந்த பேஸில் அந்த பங்கும் இன்னைக்கு 8% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இது வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கும்போது ஜிஆர்எஸ்சி 10% வரைக்கும் பாசிட்டிவ் போச்சு. நான் பார்க்கும்போது 8% பாசிட்டிவ். மேசாகன் டாக்ஷிப்பில் 2% மேலே பாசிட்டிவ், பெல்லு 1.5% பாசிட்டிவ், பராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் 3% மேலே பாசிட்டிவ், பாரத் டைனமிக் லிமிடெட் 2% பாசிட்டிவ், கொச்சின் ஜிபிஆர் 4% பாசிட்டிவ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பந்தன் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. நல்ல ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 68% வளர்ந்துருந்துச்சு. இன்றைக்கி அந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 10% ரேலியாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போது 11% தாண்டி போச்சு. அடுத்து பார்க்கும்போது ஒரு 10% சம்திங் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஜேஎம் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா ஜேஎம் ஃபினான்ஷியல் அண்ட் மோட்டிலால் ஓசால் டார்கெட் ப்ரைஸை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜேஎம் ஃபினான்ஷியல் 200 கொடுக்குறாங்க, மோட்டிலால் ஓசால் 210 கொடுக்குறாங்க. இது வந்து பந்தன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஆர்இசி லிமிடெட் இதோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு நேற்று. ஆனால் அன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருந்துச்சு. 3% மேலே நெகட்டிவில் இருந்துச்சு. ஏன்னா ப்ராஃபிட் 22% விழுந்துருந்துச்சு இந்த குவார்ட்டரில். எல்லா செக்மெண்ட்டுமே ரெவன்யூ, ப்ராஃபிட்டு, மார்ஜின் எல்லாமே எஃபெக்ட் ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸில் என்னோட ஒப்பீனியனை சொல்லியிருந்தேன். நல்ல டிவிடன் கொடுப்பாங்க, ஒரு ஷார்ட் எக்ஸ்போஷர், கம்மியாட்ட எக்ஸ்போஷர் வச்சுருக்கலாம், பெருசாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிஎஸ்யூ செக்டார் பங்கு ஒரு டீசென்ட் டிவிடன்ஸ் கிடைக்கும், நார்மல் க்ரோத் இருக்கும். மோட்டிலால் ஓசால் இந்த பங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்ராக்டிவ் வேல்யூஷனில் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸ் 440 கொடுக்குறாங்க. இவங்க ஃபைனல் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க நேற்று, ₹1.55. இது ஆர்இசி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. விரைவில் ஆர்இசி லிமிடெடும் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனும் மெர்ஜ் பண்ணிடுவாங்க. எம்வி ஃபோட்டோ வால்டெக் பவர் இந்த ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் 7% மேலே பாசிட்டிவில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 292 இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெஃப்ரிஸ் டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, பைக்கால் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரோக்கரேஜஸ் வந்து ஹைலைட் பண்ணுறது Q4 இவங்களோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 62% ஜெனரல் பேஸில் ரெவன்யூ க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ விசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அது இல்லாமல் எம்பியோட ஆர்டர் புக் பார்க்கும்போது 9.4 ஜிகாவாட் வளர்ந்துருக்கு. டெலிவரிஸ் அவங்க ஷெட்யூல் பண்ணியிருக்கிறது 6.3 ஜிகாவாட்டு நெக்ஸ்ட் 12 to 18 monthஸில். இது வந்து எம்பி ஃபோட்டோ வால்டெக் பவர் செக்டரை பவர் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டில் 7% கிட்ட பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார்ஸ் என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி சாக் மோட்டார்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் எம்ஜி மோட்டார்ஸ் அப்படிங்கிற நேமில் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார்ஸ் ஓனாட்டு காரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டாச்சு. அதில் ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார்ஸ் அவங்களோட சொந்த ஷோரூமை வந்து பார்த்தீங்கன்னா
விரைவில் இந்தியாவில் ஓப்பன் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் டெபியூட் ஆட்டு காரை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோரூம் ஓப்பன் பண்ண பிளானில் இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து JSW மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. கேஷுவல் இந்தியாவோட Q4 ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் 4% ரைஸ் ஆயிருக்கு, 242 கோடியாக இருக்குது. ரூரல் டிமாண்ட், இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் இது வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு அவங்களுக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 1545 கோடியாக இருக்குது, 9% வளர்ந்துருக்கு. குறிப்பாக ரூரல் போர்ட்ஃபோலியோ டபுள் டிஜிட் அந்த ரேஞ்சில் எக்ஸ்பேன்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீமியம் ப்ராடக்ட்டில் குறிப்பாக அர்பன் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ட்ராக்ஷன் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எபிட்டா 7% வளர்ந்துருக்கு, 329 கோடி. எக்ஸ்பென்சஸ் 9% இந்த குவார்ட்டரில் வளர்ந்துருக்கு. கரன்சி வாலட்டாலிட்டி ப்ளஸ் ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கேஷுவல் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு மாருதி சுசுக்கியோட RC பர்கவா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குறிப்பாட்டு குஜராத் கார்கோடா அண்ட் குஜராத் இந்த ஏரியாவில் 14,000 கோடி அளவுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறதாட்டும் 5 lakh யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண இருக்கிறதாட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நியூ பிளான்லையுமே அவங்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி நாங்கள் எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மாருதி சுசுகி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 14,000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. ஓரியன்ட் சிமெண்ட்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. 32% இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்குது, 55 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 21% டிக்ளைன் ஆயிருக்கு, 647 கோடி. எபிட்டா 4.6% வளர்ந்துருக்கு, 108 கோடியாக இருக்குது. மார்ஜின் 12.5%லேருந்து 16.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு மார்ஜின். 50 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூலை 12 ரெக்கார்ட் டேட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓரியன்ட் சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ICICI பேங்க்கில் ஒரு சர்ச்சை வந்திருக்கு. என்ன சர்ச்சை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிரசாந்த் பூஷன் இவர் ஒரு லாயர். இவர் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லாயர் ப்ளஸ் வந்து ஆக்டிவிட்டிஸ்ட். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. அந்த லெட்டரில் ICICI பேங்கோட CEO இருக்கிற சந்தீப் பாக்ஷியோட டென்யூரை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவரோட டென்யூரில் தான் சில ரெகுலேட்டரி வயலேஷன், சிஸ்டமேட்டிக் கவர்னன்ஸ் ஃபெயிலியர், ஒயிட் ஸ்ப்ரெட் ஃப்ராட்ஸ், நெக்ஸ்ட் வந்து சில லேபர் லா வயலேஷன்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. சரி என்னதான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி பார்க்கும்போது ஒரு 5 ரீசன்ஸ் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இதில் RBI 4-6 and 4-7A அந்த செக்ஷனில் ICICI பேங்க் மேலே நிறைய பெனால்ட்டி போட்டிருக்காங்க. குறிப்பாட்டி 8 பெனால்ட்டிஸ் இவரோட டென்யூரில் வந்திருக்கு அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது பார்க்கும்போது ஃபினான்ஷியல் அண்ட் அதர் ஃப்ராட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சந்தீப் பாக்ஷி டென்யூரில் வந்து குறிப்பாட்டு 23 இன்ஸ்டன்சஸில், அதாவது 2024 23 இன்ஸ்டன்சஸ் வந்து நடந்திருக்கு, ஃப்ராட் ரிலேட்டட் இன்ஸ்டன்சஸ். அதில் 22 ஃப்ராட்ஸ் பார்க்கும்போது மானிட்டரி லாஸ் பண்ணியிருக்கு, பேங்குக்கு மானிட்டரி லாஸ் இன்வால்வ் பண்ணி விட்டுருக்கு 245 கோடி வேரியஸ் பிரான்ச்சஸில். இது 0.25% ஆஃப் பேங்கோட நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் 2 இயர்ஸில். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் ப்ரொபோசல் அண்ட் ஃபைண்டிங் ஆஃப் லேபர் அத்தாரிட்டிஸ். பேங்கில் 782 எம்ப்ளாயீஸ் வெளியே போயிருக்காங்க 2024 அதாவது 2024 6 months பார்க்கும்போது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களாட்டே இவங்களோட குறிப்பாட்டு பேங்கில் உள்ள ப்ரெஷர் தாங்க முடியாமல் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 782 எம்ப்ளாயீஸ் அவங்களாட்டே வெளியே போயிருக்காங்க. டோட்டல் ஸ்டாஃப் கவுண்டில் அது 0.39% இருக்குது. மாஸ் டெர்மினேஷன், எம்ப்ளாயி ஹராஸ்மெண்ட் அண்ட் சூசைட் அப்படி ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் டேஸில் ஒர்க் ப்ரெஷர்னால் சில எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 4 cases RBIக்கு அவர் ஹைலைட் பண்ணியிருக்காரு சூசைட் கேசஸ். நெக்ஸ்ட் நான் காம்ப்ளைண்ட்ஸ் வித் த GST ஃப்ரேம்வொர்க் லீட் டு பெனால்ட்டி அண்ட் லைபிலிட்டி அப்படி ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் இந்த 5 பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் நீங்கள் சந்தீப் பாக்ஷியோட டென்யூரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரசாந்த் பூஷன் RBIக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. இவரோட டென்யூரில் ICICI பேங்கோட ஆனுவல் நெட் ப்ராஃபிட் 7.4 times ஜம்ப் ஆகுது, லோன் புக் 2.8% க்ரோத் ஆகுது, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.33%லேருந்து 4.32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே HDFC பேங்கோட லோன் புக் பார்க்கும்போது 5.1 times வளர்ந்துருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா HDFC லிமிடெட் கூட மெர்ஜ் பண்ணாங்க. அதே ஆனுவல் ப்ராஃபிட் 3.5 times அந்த ரேஞ்சில் HDFC பேங்கோடது வளர்ந்துருக்கு. ஆனால் இவருக்கு பிடிக்கலையா, அதாவது பூஷனுக்கு இவரை பிடிக்கலையா என்னவோ தெரில, லெட்ரு போட்டிருக்காங்க. பட் RBI தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும். அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ICICI பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மாருதி சுசுகி கார், அதாவது இன்விக்டோ அப்படிங்கிற ஒரு காருக்கு வந்து 2.15 lakh அளவுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. மாருதி சுசுகி இன்விக்டோ MPVக்கு 2.15 lakh வரைக்கும் ஆஃபர் கிடைக்குது. இது 23.24 km/liter வந்து மைலேஜ் கொடுக்குது. 5 star ரேட்டிங் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நெக்ஸா மாடலுக்கும் 1.07 lakh அளவுக்கு
இது ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 59 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 5 கோடியிலேருந்து 59 கோடி, 10 மடங்கு மேலே ஜாஸ்தியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 37% வளர்ந்துருக்கு, 1441 கோடி. எபிட்டா 49% வளர்ந்துருக்கு, 218 கோடி. எபிட்டா மார்ஜின் 15.1% வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெப்ட்னு பார்க்கும்போது ஆக்சுவலி 1128 கோடியாக இருக்குது. 2000 கோடி ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஹிந்துஸ்தான் ஜிங்க் இன்னைக்கு மார்க்கெட்டில் நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி தான் அவங்களோட ரெக்கார்ட் டேட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஷேருக்கான ரெக்கார்ட் டேட் நாளைக்கு. அதாவது நீங்கள் அந்த 11 ரூபா டிவிடெண்ட் பெர் ஷேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏப்ரல் 30 முன்னாடி நீங்கள் ஓன் பண்ணணும் அந்த 11 ரூபா டிவிடெண்டுக்கு. ஸோ இது வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விரைவில் $2 பில்லியன் ரெவன்யூ வந்து நாங்கள் ஃபினான்ஷியல் 27 தாண்டிடுவோம்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 16 to 17% இருக்கோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 26 ரெவன்யூ 17.4% வளர்ந்துருக்கு, $1.65 பில்லியன் இருக்குது. ஸோ இது வந்து பெர்சிஸ்டன்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. சிஎட் டயர்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பார்க்கும்போது 243 கோடி, 145% வளர்ந்துருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 23% வளர்ந்துருக்கு, 4219 கோடி. மார்ஜின் பார்க்கும்போது எபிட்டா மார்ஜின் 14.18% இருக்குது. 35 ரூபா பெர் ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது சிஎட் டயர்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில் வந்து அப்டேட்டு. ஸோ கனடா ஹெல்த் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கனடா ஹெல்த் ரெகுலேட்டரிட்டு வந்து இவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு இவங்களோட ஜெனரிக் செமாக்யூல்டைட் இன்ஜெக்ஷனுக்கு. இது வந்து டைப் 2 டயபெட்டிஸுக்கு யூஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற இன்ஜெக்ஷன். இந்த அப்ரூவல் மூலமாட்டு இவங்க ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ஒசம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செல் பண்ணுவாங்க கனடாவில். குறிப்பாட்டு செமாக்யூல்டைட் மார்க்கெட்டு ஒரு வேல்யூ மார்க்கெட்டு, $1.3 பில்லியன் அளவுக்கு இதோட செமாக்யூல்டைடோட மார்க்கெட் இருக்குது. ஸோ இவங்க வந்து 2 mg பார் பென் ப்ளஸ் 4 mg பார் பென் அந்த ரேஞ்சில் டோசேஜ் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு 20 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் ஹிமாச்சல் பிரதேஷில் டைரக்டரேட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டு டெவலப் எம்ஐஎஸ் சென்ட்ரல் டேஷ்போர்ட் அவங்கள்ட்ட வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெட்வெப் டெக்னாலஜிஸ் ட்ரான் பேரலல் ஸ்டார் வோலக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா பிளாட்ஃபார்ம், குறிப்பாட்டு இது வந்து ஏஐ அண்ட் ஜிபியூ கிளஸ்டர் இதை பேஸ் பண்ண ஒரு ஏஐ பேஸ்டு பிளாட்ஃபார்மை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாட்டு என்னென்ன ஸ்டோரேஜ் குறிப்பாட்டு ஃப்ளாஷு, டிஸ்க்கு, டேப்பு, க்ளவுடு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா NVIDIAவோட GPU டைரக்ட் ஸ்டோரேஜ் ஃபார் ஃபாஸ்டர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு இது சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஏஐ பேஸ்டு டேட்டா பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் இருந்துச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.